வணக்கம். ஒரு தேர்தலை வெறும் எண்களா ஜெயித்தவர் தோற்றவர்னு பார்க்காம, அதுக்குள்ளே இருக்கிற மக்களோட கதை, அவங்களோட நம்பிக்கை, ஏமாற்றங்கள் இதையெல்லாம் பத்தி பேசுவோம். அப்படி ஒரு கதை தான் பெரம்பூர் தொகுதியோட கதை. இங்க உடைஞ்சு போன ரோடுகளும் வறண்டு போன குழாய்களும் தான் ஜனங்களோட வாக்குகளா மாறி ஒரு பெரிய தீர்ப்பையே எழுதுச்சு. வாங்க, டேட்டாவோட துணையோட அந்த மாற்றத்தோட ஆணி வேர் வரைக்கும் போய் அந்த தீர்ப்பு எப்படி வடிவமைக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். சென்னைனா வெறும் பெரிய மால்களோ உயரமான கட்டிடங்களோ மட்டும் இல்லங்க. பெரம்பூர் மாதிரி இடங்கள்ல தான் இந்த நகரத்தோட உண்மையான ஆன்மா இருக்கு. உழைக்கிற ஜனங்களோட வியர்வையில தான் இந்த நகரம் இயங்குது. அந்த ஜனங்க வாழ்க்கையில, அவங்க தெருக்கல்ல வெறும் 5 வருஷத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு, ஒரு அரசியல் தலைவிதியே மாத்தி எழுதுற அளவுக்கு. கேட்டிங்களா? இது யாரோ எழுதின கவிதை இல்ல. இதுதான் பெரம்பூர் மக்களோட அன்றாட வாழ்க்கையில இருந்து வர்ற உண்மையான சத்தம். பல வருஷமா நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோட எதிரொலி. இந்த அதிருப்தி தான் மெதுவா நகோபிச்ச ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான எரிபொருளா மாறிச்சு. சரி, இந்த மொத்த மாற்றத்தையும் நாம எப்படி புரிஞ்சிக்க போறோம்? முதல்ல பெரம்பூரோட மண், அதாவது அங்க இருக்கிற மக்களோட பின்னணி என்னன்னு பாப்போம். அப்புறம் ஜனங்களோட நாடி துடிப்பு 2016ல இருந்து 2021 வரைக்கும் எப்படி மாறுச்சுன்னு பாப்போம். அந்த பெரிய தீர்ப்புக்கு என்ன காரணம், ஒரு வெற்றிகரமான வியூகம் எப்படி உருவாக்கப்பட்டது, கடைசியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கையை எப்படி காப்பாத்துறது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுவோம். சரி, வாங்க முதல்ல ஆரம்பிப்போம். பெரம்பூரோட மண். எந்த ஒரு அரசியலையும் புரிஞ்சிக்க அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கணும். இங்க சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு, அவங்களோட உண்மையான அன்றாட பிரச்சனைகள் என்ன, வாங்க ஆழமா பார்க்கலாம். எந்த ஒரு தேர்தலையும் புரிஞ்சிக்க அங்க இருக்கிற சமூக கணக்க பார்க்கணும் இல்லையா? பெரம்பூர்ல பாருங்க, கிட்டத்தட்ட 40% ஆதி திராவிட மக்கள் இருக்காங்க. அவங்க பாரம்பரியமாவே திமுகவோட ஆதரவு தளமா பார்க்கப்படுறாங்க. அதே சமயம் தலா 10% இருக்கிற முக்குளத்தோர் மற்றும் வன்னீர் வாக்குகள் பெரும்பாலும் அதிமுக பக்கம் சாயும். இந்த சமன்பாட்டுல ஒரு சின்ன மாற்றம் நடந்தா கூட தேர்தல் முடிவுகள் தலைகீழா மாறிடும். 10.3%. ஸ்கிரீன்ல பார்க்க இது வெறும் ஒரு நம்பர். ஆனா இதுக்குள்ள மாநில சராசரியை விட அதிகமா இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்தால ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட கனவு, விரக்தி எல்லாம் அடங்கியிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. படிச்சு முடிச்சும் வேலை கிடைக்காத அந்த கோபம் வாக்குச்சாவடியில எப்படி எதிரொலிக்கும்? இப்ப பாருங்க, டேட்டா எப்படி ஜனங்கள வாழ்க்கையா மாறுதுன்னு. தண்ணி பஞ்சம் சொல்றது சுலபம். ஆனா தினமும் குடத்தோட அலையிற அந்த தாய்மார்களுக்கு தான் அதோட வலி தெரியும். வருஷ கணக்கா தோண்டி போட்டுக்கிற ரோடுகள் அவங்க நேரத்தை மட்டும் இல்ல, பொறுமையையும் சேர்த்து தான் திருடுது. 10வதுக்குள்ள 75% பிள்ளைங்க படிப்பை நிறுத்துறாங்கன்னா அது ஒரு தலைமுறையோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குது. இதெல்லாம் தான் உண்மையான பிரச்சனைகள். ஓகே, பிரச்சனைகள் இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த கோபம், இந்த வலி எல்லாம் எப்படி வாக்குச்சீட்டுல எதிரொலிச்சது? 2016ல இருந்து 2021க்குள்ள பெரம்பூர் மனசுல என்னதான் நடந்தது? வாங்க அந்த அரசியல் நிலநடுக்கத்தை ஆராய்வோம். இங்கதான் அசல் கதையே இருக்கு. 2016ல பாருங்க, 1%க்கும் குறைவான வாக்கு வித்தியாசம். ஜெயிக்கிறது யாருன்னே கடைசி நிமிஷம் வரைக்கும் தெரியாத ஒரு த்ரில்லர் மேட்ச் மாதிரி. ஆனா வெறும் 5 வருஷத்துல 27%க்கும் அதிகமான வித்தியாசம். இது சாதாரண வெற்றி இல்ல, ஒரு அரசியல் சுனாமி. இந்த மாபெரும் மாற்றம் எப்படி நடந்தது? ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்தும் ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது நமக்கு என்ன சொல்லுது? ஆளுங்கட்சி மீது கோவத்துல இருந்த ஒரு சாரார் வேகமா வந்து ஓட்டு போட்டப்போ, இன்னொரு சாரார் இந்த சிஸ்டம் மேலே நம்பிக்கை இல்லாம ஓட்டு போடவே வராம இருந்திருக்கலாம். சரி, அந்த நிலநடுக்கம் ஏன் வந்துச்சு? அந்த அலை எப்படி ஆளுங்க கட்சிக்கு எதிரா திரும்புச்சு? வாங்க அதோட உடற்கூறுகளை ஒன்னொன்னா ஆராய்வோம். ஜனங்களோட கோபத்துக்கும் அப்போதைய அரசாங்கத்தோட செயற்பாட்டுக்கும் என்ன நேரடி சம்பந்தம்னு பாப்போம். இத பாருங்க, இது வெறும் ஒரு லிஸ்ட் இல்ல, இது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோடு ஒரு சாட்சிய பத்திரம். கொடுங்கியூர் குப்பைமேடு, ஆரம்பிச்சு முடிக்கப்படாத ரோடு வேலைகள், 125 தெருக்களுக்கு இன்னும் வராத குடிநீர் இணைப்பு, இப்படி ஒவ்வொரு நிறைவேற்றப்படாத வாக்குறுதியும் ஆளுங்கட்சிக்கு எதிரா விழுந்த ஓட்டுக்களா மாறுச்சு. இதுதான் அந்த எதிர்ப்பலைக்கு அடித்தளம் போட்டது. இங்க நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருது. அதுல அரசாங்கத்தோட வாக்குறுதிகள் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் அடங்கும். அந்த நம்பிக்கை உடையும் போது அது வெறும் அரசியல் தோல்வி இல்ல, அது ஆளுகையோட தோல்வி. அப்போ ஆட்சியில் இருந்தவங்களோட ரிப்போர்ட் கார்டை பார்த்தா நலத்திட்டங்கள் ஓரளவுக்கு நடந்திருந்தாலும் உள்கட்டமைப்புல கோட்டை விட்டுருக்காங்க. இதனால மக்கள் நம்பிக்கை ரொம்பவே குறைஞ்சு போச்சு. ஓகே, மக்கள் கோபமா இருக்காங்க. ஆனா அந்த கோபத்தை அப்படியே விட்டுட்டா அது காத்துல கரைஞ்சிரும். அதை எப்படி ஒருமுகப்படுத்தி வாக்குகளா மாத்துறது? இங்கதான் ஒரு வியூக வகுப்பாளரோட வேலை ஆரம்பிக்குது. வாங்க அந்த சதுரங்க ஆட்டத்தை பாப்போம். ஒரு வெற்றிகரமான வியூகங்கிறது ரொம்ப சிம்பிள். 3 படிதான். முதல்ல மக்கள் கிட்ட போய் காது கொடுத்து கேளுங்க, அவங்க பிரச்சனை என்னன்னு உணருங்க. 2வது, கேட்டதை வச்சு அவங்களுக்கு தேவையான திட்டங்களா அதை மாத்துங்க.
மூணாவது, களத்துல வேலை செய்யும்போது வர்ற ஃபீட்பேக்கை வச்சு அப்பப்போ உங்க வியூகத்தை மாத்திக்கிட்டே இருங்க. இதுதான் மக்களோட உணர்வை அரசியல் சக்தியா மாத்துற கலை. எல்லாருக்கும் ஒரே மருந்து கொடுக்க முடியாது இல்லையா? அது மாதிரி தான் பிரச்சாரமும். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு குழுவுக்கும் அவங்க மொழியில அவங்க பிரச்சனைக்கான தீர்வோட பேசணும். ஆதி திராவிட மக்களுக்கு வீட்டு வசதி திட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி, இப்படி ஒவ்வொருத்தரோட நிர்திஷ்ட தேவையை குறிவச்சு பேசுறது தான் ஒரு நுட்பமான சமூக பொறியியல். சரி, ஜெரிச்சாச்சு, கதை முடிஞ்சுதா? இல்ல, இங்கதான் அசல் கதை ஆரம்பிக்குது. கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போறாங்க, அதுக்கு என்ன ப்ளூ பிரிண்ட், என்ன வரைபடம் வச்சிருக்காங்க, அந்த முதலீடுகளால மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? முதல்ல அந்த அடிப்படையான பிரச்சனை, குடித்தண்ணீர். கிட்டத்தட்ட 20-30 கோடி ரூபாய் முதலீடு. இது வெறும் பணம் இல்ல, தினமும் தண்ணிக்காக கஷ்டப்படுற ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட கண்ணீரை துடைக்க போற ஒரு திட்டம். புதிய டேங்குகள், புதிய பைப்லைன்கள் மூலமா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. அடுத்து அந்த குண்டும் குழியுமான ரோடுகள். இதுக்கு ஒரு 40-50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பல வருஷமா பாதியில நிக்கிற ரோடு மற்றும் வடிகால் வேலைகளை முடிக்கிறது. நினைச்சு பாருங்க, ஒரு நல்ல ரோடு போட்டா எவ்வளவு பேருடைய பயண நேரம் மிச்சமாகும், அவங்க மன உளைச்சல் குறையும். மூணாவதா, அந்த 10.3% வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு தீர்வு. ஒரு 10-15 கோடியில ஒரு திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு மையம். இது வெறும் ஒரு பில்டிங் இல்ல, பெரம்பூர் இளைஞர்களோட எதிர்காலத்துக்கான ஒரு உறுதியான முதலீடு. இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கவர்னன்ஸ் ROI, அதாவது ஆளுமையின் மீதான முதலீட்டின் வருவாய். அரசு செலவு செய்யற ஒவ்வொரு ரூபாயும் மக்களுக்கு என்னவா திரும்ப வருது? நல்ல சேவையா, மிச்சமாகிற நேரமா, புதுசா வர வாய்ப்புகளா? இத கணக்கு பார்க்கணும். ஒரு ரோடு போடுறது செலவில்ல, அது ஒரு முதலீடு. அதோட ரிட்டர்ன் தான் ஜனங்க வாழ்க்கையில வர்ற முன்னேற்றம். இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தும் போது ஜனங்களோட தனிப்பட்ட தகவல்களை ரொம்ப கவனமா கையாளணும். இந்தியாவோட புதிய தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒவ்வொருத்தரோட சம்மதம் இல்லாம அவங்க தகவல்களை பயன்படுத்தக்கூடாது. ஆளுகைக்காக தரவுகளை பயன்படுத்தலாம், ஆனா ஜனங்களோட தனி உரிமைக்கு முழு மரியாதை கொடுக்கறது ரொம்ப அவசியம். சரி, இப்போ நம்ம பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வர்றோம். பெரம்பூர்ல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? அப்ப முக்கியமான கேள்வி இதுதான். இப்படி டேட்டாவை வச்சு பக்காவா பிளான் பண்ணி ஒரு வரைபடத்தை உருவாக்குனா மட்டும் போதுமா? தலைவர்களுக்கும் மக்களுக்கும் நடுவுல உடைஞ்சு போன அந்த நம்பிக்கை பாலத்தை இதால சரி பண்ணிட முடியுமா? இல்ல நம்பிக்கைங்கிறது இந்த எண்களையும் திட்டங்களையும் தாண்டிய ஒரு விஷயமா? இறுதியா ஒன்னே ஒண்ணுதான். ஒரு தேர்தல்ங்கிறது ஒரு பிரச்சாரத்தோட முடிவில்ல, அது ஒரு அர்ப்பணிப்போட ஆரம்பம். அந்த வெற்றிங்கிறது ஒரு அதிகாரம் இல்ல, அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியா நேர்மையா நிறைவேற்றுறதுல தான் ஒரு தலைவரோட உண்மையான வெற்றி இருக்கு. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-4204-1602. Purpose beyond politics.